ஆமா, நம்ம நவீன தாவீது ஆல்வின் ஜெபராஜை கூப்பிட்டு ஒரு கச்சேரி வச்சிருவோம். அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு கூட்டம் நம்ம சபையில அலமல்ல. அது பயங்கரமா செலவாகுமே பிரதர். இது செலவு இல்ல பாசன், வரவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு டிக்கெட் 1000 ரூபான்னு பார்த்தா எவ்வளவு லாபம் வரும்னு யோசிச்சு பாருங்க. செலவுன்னு பார்த்தா நம்ம பிரதர் ஆல்வின் ஜெபராஜ் அண்ட் டீமுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம், அது 25.1 சரௌண்ட் அமௌண்ட் இறக்கிப்போம். அப்புறம் கான்செப்டை போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம பசங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்துருவாங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு போட்டோன்னு அடிச்சு தள்ளிடணும் எல்லாம். எபினேஸ்வருடைய ஐடியா பிரம்மாண்டமா இருக்க. முடியுமா? யாருக்கிட்ட? வான வேடிக்கையும் கச்சேரியும் வச்சிருவோம். இதுல யாருக்காவது மாற்று கருத்துகள் எதுவும் இருக்கா? இதெல்லாம் நான் போன வருஷம் கொடுத்த ஐடியா, நம்ம சொல்லும்போது யாரும் கேட்டாங்க. ஓகே. அப்புறம் எல்லா வருஷமும் நம்ம கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாகிறது போல இந்த வருஷமும் சர்ச் கிளீனிங், சீரியல்கள் போடுறது, ஸ்டாரை கட்டுறது, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா செஞ்சிருவோம். கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளவு உயரம் இருக்கும்? அது ஒரு 50 அடி. 50 அடி என்ன வயல் நாத்தாங்க புரிய? ஒரு பணமர ஹைட் வேண்டாமா? போன வருஷம் மாயவரம் சர்ச்சில் கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளவு ஹைட் தெரியுமா? 110 அடி. இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் வைக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ 125 அடியாவது இருக்கணும். இல்லைன்னா இங்க வெகனம் நடக்கும். 120-125 அடி சாத்தியமா? பண்ணலாம் பாஸ், நம்மகிட்ட தான் ஆள் இருக்குல்ல. மாயவரம் சர்ச்சை விட நம்ம என்ன குறைஞ்ச ஆட்கலாம். சரி, அப்போ அப்படி பண்ணிடுவோம். எது எப்படியோ எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஒதுக்கிடுங்க. எதுக்கு பிரதர்? ஒரு செண்டை மலை ஒன்று இருக்கிறோம், ஒரு 50 பேர் ஒரு நாள் முழுக்கன்னு நடிப்பான். அடி எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு மாதிரிப்பட்ட அடியாகும். இங்க அடிச்சா மாயாபுரம் சர்ச் வரையும் கேட்கும். அந்த அடிக்கு ஆடாதவனும் ஆடுவோம், ஆடாதவனும் பண்ணிடுவோம். இது போக 100 கிலோ கேக்கு, 3000 கலண்டரு, 4000 டைரி, சாக்லேட், வசன போர்டு, வாக்கு தத்த அட்டை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இதுக்கு 10 லட்சம் ஆகும். நம்மளை விட பெருசா பணம் அடிப்பான் போல இருக்கேன். எப்போ கிளீட்டஸ் இந்த பில் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருன்னு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வருஷம் நம்ம கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியாளர் யாரு? போன வாட்டி வந்து பிரசங்க யார கூப்பிட்டுருவோமா? சிச்சி, அவர் முதல்ல ஃபேமஸே கிடையாது. போன வாட்டிலாம் போர் அடிக்க வச்சாரு. ஒரே பைபிள் வசனம் சொல்லி ஒரு கதை கிடையாது, ஒரு தீர்க்கதரிசனம் கிடையாது, ஒரு வாக்கு தத்தம் கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது, ஒரு வல்லமை கிடையாது. எல்லாம் பாதி பேருங்கிறது தூக்கம் தான். ஞாபகம் இருக்கா? நான் சொல்ல நல்லா கேட்டுடுங்க. கூப்பிட்டா மாச பாஸ்டர் இல்ல ஸ்பிரிட் சுந்தரத்தை கூப்பிடுங்க. அவங்க 2 பேரும் தான் இப்ப பயங்கர பாப்புலரா இருக்காங்க. அவங்க வந்தாலும் மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வருவாங்க, கொஞ்சம் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். சொன்னா கேளுங்க. அதெல்லாம் வேண்டாம். மாசு பாசுற அமௌண்ட் வச்சு திட்டிடுவாரு. ஸ்பிரிட் சுந்தரம் 5 ஸ்டார் ஹோட்டலு, ரேஞ்ச் ரோவர்னு கேட்பாரு. புக் பண்ணி கொடுப்பேனி? சபை மக்களுடைய காசு இல்ல, ரத்தம்ல அது. வேணா ஒண்ணு செய்வோம், மிராக்கிள் மெர்லினா போடுவோம். எப்படி? அவருக்கு இப்பதான் மார்க்கெட்டு சூடு பிடிச்சிட்டு வருது தெரியுங்களா? அவரை கூப்பிட்டாதான் சீப் அண்ட் பெஸ்டா முடியும். எப்படி? சரி, அப்போ நம்ம மிராக்கிள் மெர்லினே கூப்பிட்டுருவோம். கிளீட்டஸ் பிரதர், அப்ப நீங்க இந்த வால் போஸ்ட், இந்த டிவி ஆடு, கைப்பிரதி, நியூஸ் பேப்பர் ஆடு இதெல்லாம் நீங்க கொடுத்துருங்க. எப்ப கிளீட்டஸ் அது அந்த 10 லட்சம் ரூபாய் முடிக்க பாருன்னு எக்ஸ்ட்ரா வந்து கேட்க கூடாது பாத்துக்க. சரி, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே. சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம்? மந்த அடியில இருந்து ஒரு மாஸ்டரை கொண்டு வந்து ஒரு அருமையான வெஜ் மீல்ஸ் போட்டுருவோமா? எப்போ கிளீட்டஸ் கிளம்பலையா நீனும்? போன வாட்டி நம்ம 50 கிடா வெட்டியுமே நமக்கு 10 பிரதர்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இந்த வாட்டி 80 கிடா வெட்டி மக்களுக்கு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி கொடுத்துரும். அப்போ பட்ஜெட் எகிரிருமே. எவ்வளவு செலவாகும் தோராயமா? எப்படி ஒரு 50 லட்சமாவது ஆயிருப்பா சார். 50 லட்சம் ஆயிருமா? அப்போ பட்ஜெட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனா என்ன பண்ணலாம்? அதுக்கு தானே கிறிஸ்துமஸ் கேரல் இருக்கு. நமக்கு போற இடத்த கொஞ்சம் பெருசாக்கி ரிச் ஏரியாவா, பங்களாவா இருக்கக்கூடிய ஏரியாவா பார்த்து கவர் பண்ணி போவோம். 10 லட்சம் சபையில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் ஒன்று போட்டுருவோம். அப்போ உங்ககிட்ட பிளான் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஸ்பெஷல் காணிக்கையை போட்டுருவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். பல வருஷம் பண்ணணும் நினைச்சு பண்ண முடியாம போன ஒரு விஷயம். சர்ச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு சாப்பாடு கொடுப்போம். அதுக்கு எங்க பாஸ்டர் பட்ஜெட் இருக்கு? அதுக்கு எவ்வளவு ஆகும் போது? 3500 இருந்து கூடி போனா 4000 ரூபா ஆகும். செலவு பண்ணிடுவோம். அவங்கள கவனிக்கக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குல்ல. இந்த பிளானிங்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? ஜெபத்தோடு துரிதமா வேலைகளை ஆரம்பிப்போம்.
என்ன பிரதர்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ்டர். ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ்டர். ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ்டர். என்ன பிரதர்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பாஸ்டர், சென்ற சவுண்ட் எப்படி இருக்கு? வேற level. பாஸ்டர், இந்த கேக் வந்து சாப்பிட்டு பாருங்க. கேக் சூப்பரா இருக்கு. பாஸ்டர், கிறிஸ்மஸ் ட்ரீ பாத்தீங்களா? ச்சே, சரியான ஹைட்டா இருக்க, உச்சியே தெரியலையே. பாஸ்டர், பிரியாணி இன்னும் டபுளா தான் இருக்கு. உங்களுக்காக ஒரு பீஸ் கொண்டு வந்தேன். இது எப்படி இருக்கு பாருங்க. மட்டன் பிரியாணி தான் பிரதர், வேற லெவல். பாஸ்டர், கையோட வந்து இந்த வான வெடிக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க பாஸ்டர். நாம் அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வான வேடிக்கை நிகழ்ச்சி இப்பொழுது இந்த அரங்கத்துக்கு முன்பாக நடக்க இருக்கிறது. நம்முடைய போதகர் அவர்கள் அதிலே முதலாவது வான வேடிக்கையை கொளுத்தி அது வானத்தின் மேல் சீறி பாய்வதை நமக்கு காண்பிப்பார்கள். அனைவரும் இந்த அரங்கத்திற்கு முன்பாக கூடி வருமாறு தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாங்க எல்லாம் தள்ளி பாஸ்டர் இடம் போய். பாஸ்டர் அவர்கள் இப்பொழுது முதலாவது வான வேடிக்கையை கொடுத்து இருக்கிறார்கள். பாஸ்டர் முன்னாடி போதுங்க. பாஸ்டர் முன்னாடி வாங்க, பயப்படாதீங்க பாஸ்டர். லீடர்ஸ் பிரதர், அந்த பாவப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் வச்சிருந்த சாப்பாடு எடுத்து கொஞ்சம் கொடுத்துருங்க. ஐயா, இன்னைக்கு என்னையா விசேஷம்? இன்னைக்கு கிறிஸ்மஸ்லாம். கிறிஸ்மஸ்னா என்னையா? கிறிஸ்மஸ்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறந்த நாள்ல. யாரு வச்ச பிள்ளையோ தீர்க்க ஆயுசா நல்லா இருக்கட்டும். இந்த இயேசுன்னு சொன்னீங்கல்ல ஐயா, அவர் யாரையா? இயேசுனா கடவுள். அவர் எங்க இருக்காரு? அவரு பரலோகத்துல இருக்காரு. பரலோகத்துல இருந்து பூமிக்கு வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். இது தெரியாதா உங்களுக்கு? அவர் எதுக்கு பூமிக்கு வந்தாருயா? அவர் இல்லையா, அவர் வந்துக்கிட்டு வந்தாரு. சின்ன வயசுல படிச்சது அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? பரலோகத்துல இருந்து வந்தாரு, அது மட்டும் தான் தெரியும். வந்தோமா, சாப்பாடு புதிய வாங்கினோமா, போனோமான்னு இல்லாம கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கான். இவன்ட்டு எப்படி தப்பிக்கலாம்?